முத்தூட் ஃபினான்ஸோட எம்டியான அலெக்சாண்டர் ஜார்ஜ் அப்படின்றவங்க வந்து ஒரு இன்டர்வியூ வந்து நேற்று கொடுத்திருந்தாரு. அதுல வந்து இந்த முத்தூட் ஃபினான்ஸோட ஃபியூச்சர் அவுட்லுக் வந்து எங்க வந்து நாங்க கொண்டு போறோம், எங்களோட growth எதை நோக்கி கொண்டு போறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அது என்ன இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனியோட Q1 வந்து இருந்துச்சு. Q1 சூப்பராகவே வந்து இருந்துச்சு. ஸோ வந்து அவரும் வந்து அக்னாலஜ்மெண்ட் பண்றாரு. Q1 நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ண growth, அதாவது இந்த கம்பெனியே வந்து ஓவரால் எக்ஸ்பெக்ட் பண்ண growth வந்து 15% இருக்கு அப்படின்னா, பட் ஆனா ஆக்சுவலா வர growth வந்து 25ல இருந்து 40% வந்து growth வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கான growth வந்து கிடைக்குது. ஸோ எங்க கம்பெனி வந்து பிளஸா வந்து அமையுது. இதுக்கப்புறம் நாங்க ஃபியூச்சர்லேயே 15% growth வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அதோட எங்களுக்கு அதிக growth வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு வந்து இந்த கோல்டு லோனோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அதனால நாங்க வந்து ஃபுல்லா கோல்டு லோன் வந்து ஷிஃப்ட் ஆக போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் கோல்டு லோனோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அவரே சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இங்க அன்செக்யூர்டான பர்சனல் லோன்ஸ் வந்து யாரும் தரது கிடையாது. அண்ட் தென் நீங்க கிரெடிட் கார்டும் நிறைய பேருக்கு தரது கிடையாது. கடன் வந்து யாருக்கும் நிறைய பேருக்கு தரது கிடையாது. ஸோ இதனால எல்லாரும் வந்து கோல்டு லோனை வச்சுட்டு ஈஸியா வந்து அவங்க வந்து மணியை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால கோல்டு லோன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கு. அண்ட் தென் நீங்க வந்து வட்டியே வந்து கம்மி. ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி பார்த்தாலும் வந்து இங்க கோல்டு லோன் வந்து ஒரு பிளஸ் அமையுது கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதனால எங்க கம்பெனிக்கு ஒரு பிளஸ் அமையுது. நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எங்களோட கோல்டு லோன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னா, முத்தூட் மணின்னு என்கிட்ட ஒரு சப்சிடரி இருக்கு. அந்த முத்தூட் மணி சப்சிடரியில என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபுல்லா கொடுத்திருந்தது வந்து இந்த வெஹிக்கல் ஃபினான்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். லைக் வந்து இப்போ எங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 5000 கோடியா வந்து இருக்கு. ஸோ அங்க வந்து 100% ஷிஃப்ட் அடிச்சு இந்த வெஹிக்கல் ஃபினான்ஸ் லோனே வேணாம், ஃபுல்லா கோல்டு லோன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா 4900 கோடி வந்து ஃபுல்லாவே கோல்டு லோன்ல போயிடும். 100 கோடி மட்டும் தான் வெஹிக்கல் ஃபினான்ஸ் லோன் வந்து இருக்கும். ஸோ 100% ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து கோல்டு லோனுக்கு வந்து மாறுது. வெஹிக்கல் ஃபினான்ஸ் லோன் வந்து கிடையாது முத்தூட் மணியில. ஏற்கனவே 1000 குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வந்து இருக்கு. இன்னும் பிரான்ச்சஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் வந்து பண்ணுவோம். இன்னொரு 500 கோடி ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான பிளான்ல வந்து இருக்கும். அந்த 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதுக்காக பண்றோம் அப்படின்னா, கேபிட்டல் அடிகசி ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முத்தூட் மணியில. எங்களோட இன்னொரு சப்சிடரி ஒன்று இருக்கு.